Hello guys, good morning. Okay, class start பண்ணலாமா? Okay, so first பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க. First question என்ன கொடுத்திருக்காங்க. So நம்ம வந்து questions-குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படினா heading நம்ம நல்லா ரீட் பண்ணணும். Okay, so என்ன கொடுத்திருக்காங்க. Read the following sentences to find out whether there is any error in it. The error if any will be in one part of the sentence. The option corresponding to that part will be your answer. Ignore the error of punctuation if any. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எரர் வந்து நம்ம எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அவங்க வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு ஒரு பார்ட்ல தான் நமக்கு எரர் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ எரர் எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். குட் மார்னிங் விஷால். குட் மார்னிங் பா. சரி, ஓகே. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மெயின்ஸ் லெவல்ல எல்லாம் நீங்க போகும்போது நீங்க வேர்ட்ஸ் அவங்க கரெக்ட்டா ப்ளேஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும். அவங்க சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வச்சிருப்பாங்க. சோ கரெக்ட்டா நம்ம வேர்ட்ஸும் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராமட்டிக்கலாவும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த வீக்ல வந்துரும்பா. ஸோ மேக்ஸிமம் வந்து பிஃபோர் 29 வந்துடும். நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்து பிஃபோர் செப்டம்பர் 29 வந்து நமக்கு போட்டுருவாங்க. சரி, ஓகே. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து என்ன வரணும்? சிங்குலர் நவுன் வந்து வரணும். ஸோ அன் எக்ஸ்பர்ட் பேனல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா? எக்ஸ்பர்ட் பேனல் அப்படிங்கிற வேர்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆஃப்ங்கிற ப்ரிப்போஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்கிற ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி உடைய டாப் ட்ரக் ரெகுலேட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹேஸ்ங்கிற வேர்ப் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. பேனல் வந்து சிங்குலர். ஸோ நமக்கு வந்து ஹேஸ்ங்கிற வேர்ப் வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கு. ஹேவ் அப் ஃபாலோ பண்ணி நமக்கு V3 வரணும். ஸோ அலோட் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக தான் இருக்கு. அலோட் யார் அலோ பண்ணாங்க? பாரத் பயோடெக் வந்து அலோ பண்ணாங்க. எதுக்காக அலோ பண்ணாங்க? டு அட்மினிஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து என்ன பண்ணாங்க? அலோ பண்ணாங்க. தேர்ட் டோஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஸோ ஏங்கிற ஆர்டிக்கில் ஃபாலோ பண்ணி நமக்கு சிங்குலர் நவுன் வந்து வரணும். ஸோ டோஸ் அப்படிங்கிறது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ங்கிற ப்ரிப்போஷன் வந்து இருக்குது. கோவேக்சின் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டூங்கிற ப்ரிப்போஷன் டூ சம் ஆஃப் த வாலண்டியர்ஸ். சம் அப்படிங்கிறது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆஃப்ங்கிற ப்ரிப்போசிஷன் த வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் ஆப்ஜெக்ட். இன் ப்ரிப்போசிஷன் இட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அவுட் கோயிங் கொடுத்துருக்காங்க. அவுட் கோயிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அவுட் கோயிங் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஆஃப் த கோவிட் வேக்சின். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கரெக்டாக இருக்கா? நமக்கு நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆஃப் ப்ரிப்போசிஷன் தேங்கிற ஆர்டிக்கிளை ஃபாலோ பண்ணி நமக்கு கோவிட் வேக்சின் வந்து வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு அவுட் கோயிங் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா? அவுட் கோயிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? நம்ம மீனிங் வைஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அவுட் கோயிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து என்னது? ஸோ ஆன்சர் பண்ணுறீங்களா? ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க. அவுட் கோயிங் அப்படின்னா என்ன? அதுக்கான மீனிங் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான சினானிம் வேர்ட் நமக்கு உங்களுக்கு தெரியுமா? அவுட் கோயிங் அப்படின்னா என்ன? ஸோ இந்த இடத்துல நல்லா ரீட் பண்ணுங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சம் ஆஃப் த வாலண்டியர்ஸ் இன் இட்ஸ் அவுட் கோயிங் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வாலண்டியர்ஸ் வந்து அவுட் கோயிங் கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஸோ அவுட் கோயிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்கல்ல. ஸோ ரொம்ப வெளிப்படையாக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அவுட் கோயிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது அதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ நல்ல நமக்கு வெளிப்படையாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கான மீனிங் தான் அவுட் கோயிங் அப்படிங்கிறது. சம் ஆஃப் த வாலண்டியர்ஸ் இன் இட்ஸ் அவுட் கோயிங் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக வருமா? நமக்கு வந்து கரெக்டாக வந்து வராது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டீல வந்து வேர்ட் நமக்கு ராங்காக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் கோயிங் வந்து வராது. ஸோ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன் கோயிங் அப்படிங்கிறது வரணும். ஸோ எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன் கோயிங் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன் கோயிங் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஆன் கோயிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து ப்ராக்ரஸில் வந்து இருக்காங்க. அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, சம் ஆஃப் த வாலண்டியர்ஸ் இன் இட்ஸ் ப்ராக்ரஸ், அதோட ப்ராக்ரஸில் வந்து இருக்காங்க. இன் இட்ஸ் ஆன் கோயிங் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஆஃப் த கோவிட் வேக்சின். புரியுதா? நமக்கு என்ன வரக்கூடாது? அவுட் கோயிங் வெளிப்படை அப்படிங்கிறது வராது. ப்ராக்ரஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து வரணும். ஸோ நம்ம என்ன பிளேஸ் பண்ணுறோம்? ஆன் கோயிங் அப்படிங்கிறது பிளேஸ் பண்ணணும். புரியுதா? இன் ப்ராக்ரஸ் ஆர் கண்டினியூயிங் அப்படிங்கிற வேர்டு தான் நமக்கு வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ நம்ம என்ன வேர்ட் பிளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன் கோயிங் அப்படிங்கிறது பிளேஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் இது. ஓகேவா? ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? கிராமட்டிக்கலாகவும் செக் பண்ணணும். வேர்ட்ஸ் கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி
மெயின்ஸ் லெவலில் போகும்போது நீங்கள் வேர்ட்ஸும் நீங்கள் செக் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ வந்து பாருங்கள், தேங்கிற ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த ப்ரூடிங் டென்ஷன். ஓகே, ப்ரூடிங் டென்ஷன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரூடிங் அப்படிங்கிற வேர்டும் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரூடிங் டென்ஷன் பிட்வீன் பஞ்சாப் யூனிவர்சிட்டி அண்ட் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிட்வீன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டுக்கு இடையில இருக்கிறது சொல்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பஞ்சாப் யூனிவர்சிட்டி அண்ட் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு பிட்வீன் கரெக்டாக தானே வரும். ஸோ இதில் வந்து நமக்கு எந்த எரருமே கிடையாது. இப்போ நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூடிங் அப்படிங்கிற வேர்டு நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரூடிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து எக்ஸ்ட்ரீம்லி தாட்ஃபுல், மியூசிங் ஆர் மெடிடேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஸோ அதான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி தாட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதான் வந்து ப்ரூடிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி தாட்ஃபுல். ஸோ ஒரு வேர்டில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி தாட்ஃபுல் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன். ஸோ மீனிங் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வொக்காபுலரி டெய்லி கண்டிப்பாக லேர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ப்ரூடிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரூடிங் கரெக்டாக இருக்கா? ஸோ நம்ம வந்து டீப்பாக ஒரு இதை பற்றி நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது புரியுதா? ப்ரூடிங் அப்படின்னா டீப்பாக ஒரு இதை பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது நம்மளை என்ன ஆக்கும்னு பார்த்தீங்கன்னா சேடாகும், அப்புறம் கோவமாக்கும், இல்லைனா வந்து வரி கவலையாகும். புரியுதா? ஸோ தான் வந்து ப்ரூடிங் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ டீப்பாக ஒரு இதை பற்றி நம்ம திங்க் பண்ணுறது தான் ப்ரூடிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். த ப்ரூடிங் டென்ஷன் பிட்வீன் பஞ்சாப் யூனிவர்சிட்டி அண்ட் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவிங் அப்படிங்கிற வேர்டு வந்து வரணும். ஸோ நமக்கு ப்ரூடிங் அப்படிங்கிற வேர்டு வந்து வராது, ப்ரீவிங் அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு பிளேஸ் ஆகணும். ஸோ ப்ரீவிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன தெரியுமா? ப்ரீவிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? BREWING. ப்ரீவிங் அப்படின்னா என்னது? ப்ரீவிங் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன? பாய்லிங் ஆர் ஸ்டீப்பிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ப்ரீவிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து பாய்லிங் ஆர் ஸ்டீப்பிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஸ்டீப்பிங் மூலியமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து ஃபெர்மெண்டேஷன் மூலியமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து நம்ம ப்ரீவிங் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ டு ப்ரிப்பேர், ப்ரீவிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரிப்பேர் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரூடிங் அப்படிங்கிறது வராது, ப்ரீவிங் அப்படிங்கிறது வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ப்ரீவிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து டு ப்ரிப்பேர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து என்ன வரணும்? ப்ரூடிங் வந்து வராது, ப்ரீவிங் அப்படிங்கிற வேர்டு வந்து வரணும். ஸோ ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க, மீனிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவிங் அப்படின்னா டு ப்ரிப்பேர் அப்படின்னு அர்த்தம். ப்ரீவிங் அப்படின்னா டு ப்ரிப்பேர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. சூப்பர். ஸோ நீங்கள் கொஞ்சம் ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அன்னோன் பர்சன், ஒரு பர்சன் வந்து சொல்லியிருக்காங்க, க்ரோயிங் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ரிலேட்டடாக தானே இருக்குது. சூப்பர்ப்பா, சூப்பர், கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ப்ரீவிங்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம், டு ப்ரிப்பேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ப்ரூடிங் வந்து வராது, ப்ரீவிங் அப்படிங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். தேர்ட் கொஸ்டினில் நமக்கு எங்கே எரர் இருக்குது? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆஸ் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரன்ஸ். கரெக்டாக இருக்கா? டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரன்ஸ். ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ரிட்டர்ன்டு டு, ரிட்டர்ன்டு ஃபாலோ பண்ணி நமக்கு டூங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ரிட்டர்ன்டு டு கரெக்டாக தானே வரும். ரிட்டர்ன்டு டூவில் நமக்கு ஏதாவது எரர் இருக்கா? கிடையாது. ரிட்டர்ன் டு தேர் வில்லேஜஸா? தேர் வில்லேஜஸ், தேர் அங்கே, தேர் அவங்களுடைய. ஸோ நமக்கு தேர் வருமா, அங்கே வில்லேஜஸ் அப்படிங்கிறது வருமா, இல்லை அவங்களுடைய வில்லேஜஸ் அப்படிங்கிறது வருமா? ஸோ ஆன்சர் பண்ணுறீங்களா அந்த கொஷினுக்கு? ரிட்டர்ன் டு தேர் வில்லேஜஸா, அங்கே வில்லேஜஸா? ரிட்டர்ன் டு அங்கே வில்லேஜஸா, இல்லை ரிட்டர்ன் டு அவங்களுடைய வில்லேஜஸா? அவங்களுடைய வில்லேஜஸ்க்கு தானே அவங்க வந்து ரிட்டர்ன் ஆனாங்க. ஸோ தேர் தானே வரணும் பொசிஷன். அவங்களுடைய வில்லேஜஸ்க்கு வந்து அவங்க ரிட்டர்ன் ஆனாங்க. ஸோ நமக்கு பொசிஷன் தானே பிளேஸ் ஆகணும். ஸோ நமக்கு ஏல வந்து நமக்கு இங்கே என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் அப்படிங்கிறது வராது. தேர் அப்படிங்கிற பொசசிவ் ப்ரோனன் வந்து நமக்கு வந்து பிளேஸ் ஆகணும். தேர்னா நமக்கு வந்து என்னது? அங்கே அப்படின்னு அர்த்தம். தேர்னா அவங்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன வரணும்? தேர் அப்படிங்கிறது வரணும். சூப்பர். அபிஷா ஜென் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. தினேஷ்குமார் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாமா? ஸோ ஏல வந்து நீங்கள் எரர் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் எதுவும் நம்ம செக் பண்ண தேவையில்ல. மார்க் பண்ணிவிட்டு நம்ம
போயிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாருங்களேன். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கரெக்டாக இருக்கா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எங்கேயாவது பொசிஷன் எதுவும் வருமா அப்படிங்கிறதே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நார்மலாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படிங்கிறதா இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. கால்ட் ஆஃப் நம்ம ஒன்றே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கால்ட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து கேன்சல் பண்ணுறது. ஸோ ஒரு இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறது, அபேண்டன் பண்ணுறது, கைவிடுறது. ஸோ அதுதான் நமக்கு கால்ட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஸோ ஒரு இதை நம்ம கேன்சல் பண்ணுறது, இல்லாமல் ஆக்குறது, இல்லை ஒரு இதை நம்ம கைவிடுறது, அபேண்டன் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து நமக்கு கால்ட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஸோ இந்த இடத்துல அவர் எதாவது கேன்சல் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத பாருங்கள். கேன்சல் சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தக்காரே அண்ட் என்கொயர்ட் அபவுட் த ஹெல்த் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் ராஷ்மி, த எடிட்டர் ஆஃப் ஷிவ் சேனா மவுத்பீஸ் சாமானா. கரெக்டாக இருக்கா? என்கொயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி கேன்சல் அப்படிங்கிறது நமக்கு இன்அப்ராப்ரியேட்டாக தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா கால்ட் ஆஃப் வந்து வராது, கால்ட் அப் அப்படிங்கிறது வரணும். ஸோ நமக்கு வந்து என்ன வரணும்? கால்ட் அப் அப்படிங்கிறது வரணும். கால்ட் அப் அப்படின்னா என்னதுன்னா நார்மலாக நம்ம கால் பண்ணுறதுன்னு அர்த்தம். கால் பண்ணுறது, நம்ம டயல் பண்ணுறது, ஸோ ரெக்ரூட் பண்ணாங்க, ஸோ சைன் அப் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து வரும். ஸோ கால் அப்னா நார்மலாக நமக்கு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணாங்க, டயல் பண்ணாங்க, ஸோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுறது. புரியுதா? ஸோ கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கிடையாது, கான்டாக்ட் பண்ணுற பேசிஸில் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கால் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால் பண்ணுறது, அவங்கள டயலப் பண்ணுறது, அவங்களுடைய எதிராக சைன் அப் பண்ணுறது, அவங்கள ரெக்ரூட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து வரும். ஸோ இந்த இடத்துல கால்ட் ஆஃப், கேன்சல் ஆர் அபண்டன் அப்படிங்கிறது நமக்கு வந்து வராது, கால்ட் அப் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ நமக்கு ஏல தான் வந்து நமக்கு எரர் இருக்குது. ஃபைன் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் ஃபைன் பண்ணீங்க? அபிஷா ஜென் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர் அபிஷா ஜென். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கு சௌபி அப்படிங்கிற பர்சனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சூப்பர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசேஜ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஸோ நம்ம எக்ஸாம் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் அது அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பேசேஜ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு மெயின்ஸ் லெவலில் போகும்போது நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது தான் பெட்டர். புரியுதா? ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுங்க மெயின்ஸ் லெவலில் போகும்போது. ஸோ ஹெட்டிங் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஓகேவா? ஹெட்டிங் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸ் லெவல் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். எரர் பேஸ்டு கொஸ்டின்ஸு, சினானிம் அண்ட் ஆண்டனிம் பேஸ்டு கொஸ்டின்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இஸ் சினானிம் டு த வேர்ட் மட்டில்ட் அக்கார்டிங் டு த பேசேஜ். ஸோ உங்களுக்கு மட்டில்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மீனிங் வந்து மார்க் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு மட்டில்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் தெரியல அப்படின்னா நீங்கள் போய் பேசேஜில் போய் ரீட் பண்ணி பாருங்கள். மட்டில்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்கும்ல, ஸோ அந்த லைனை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்த டோனில் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அதோட மீனிங் வந்து நமக்கு அதில் என்ன வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷனல் எலிமினேட்டிங் மெத்தட் வச்சு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. புரியுதா? சரி, ஓகே, பார்க்கலாமா? ஸோ மட்டில்ட் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து என்னதுன்னா டு கன்ஃபியூஸ் சம்படி, ஒருத்தவங்களை குழப்புறது, அதாவது மட்டில்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஸோ இந்த இடத்துல பி வைல்டட், ஸோ ஒருத்தவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது, ஒருத்தவங்களை குழப்புறது அப்படிங்கிறப்போ அது நெகட்டிவ் வேர்டு தான். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது வருமா? கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக தெரிஞ்ச வேர்டு தான். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன வராது, கன்சிஸ்டன்ட் வராது. ஸோ ஆப்ஷன் சி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ரெகுலராக கேட்ட வேர்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக வந்து கேட்டிருப்போம், நமக்கு வந்து சி வந்து வராது. அப்ஸ்கியூர் நாலேஜ் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து என்னது? அப்ஸ்கியூர் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அப்ஸ்கியூர் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? அப்ஸ்கியூர் நாலேஜ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அப்ஸ்கியூர் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து என்னது? ஸோ அப்ஸ்கியூர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்கிளியராக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அன்கிளியராக இருக்கிறது, தெளிவில்லாமல் இருக்கிறது. புரியுதா? ஸோ ஒரு இதை பற்றி நமக்கு தெளிவில்லாமல் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்கியூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து என்ன வராது, டி வந்து நமக்கு வந்து வராது. ஸோ இது ரெண்டுமே நம்ம ரெகுலராக கேட்ட வேர்டு தான். கன்சிஸ்டன்ட்னா நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் அப்ஸ்கியூர் அப்படிங்கிறது நம்ம கேட்டுப்போம். அப்ஸ்கியூர் நாலேஜ் அப்படின்னா தெளிவில்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அன்கிளியராக இருக்கிறது, அன்னோனாக இருக்கிறது, ஸோ அன்சர்டனாக இருக்கிறது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறது, நெக்ஸ்ட் வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது, இதெல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ஸ்கியூர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, நம்ம ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். புரியுதா?
ஸோ நமக்கு வந்து மடில்டு டு கன்ஃபியூஸ் சம்ஒன்னுக்கும் இதுக்கும் நமக்கு வந்து என்ன கிடையாது, ரிலேஷன் வந்து கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். தெரிஞ்ச வேர்டை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ரெஜிமெண்டட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ ரெஜிமெண்டட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? ரெஜிமெண்டட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? ரெஜிமெண்டட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. ரெஜிமெண்டட் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து என்னது? ஸோ இதுவுமே நம்ம மேக்ஸிமம் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து தெரிஞ்சிருக்கும். ரெஜிமெண்டட் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து என்னது? ஸோ ஒரு கவர்மெண்ட் பேஸ் பண்ணி, கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். கவர்மெண்ட்டுன்னு எக்ஸாக்டாக சொல்லணுனாலும் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, டிசிப்ளினாக இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரெஜிமெண்டட் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். ஓகே, ஸோ மீனிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஆர்கனைஸ்ட் ஆர் கண்ட்ரோல்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் அந்த பேசிஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ ரெஜிமெண்டட் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி ஆர்கனைஸ்ட் ஆர் கண்ட்ரோல். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ரெஜிமெண்டட் அப்படிங்கிற வேர்டு வந்து வரும். ஸோ நமக்கு டு கன்ஃபியூஸ் சம்படி இதுவும் நமக்கு வந்து வராதுல்ல. ஸோ பி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு பி வைல்டட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப்லி கன்ஃபியூஸ்ட் ஆர் பெர்ப்ளெக்ஸ்ட். பெர்ப்ளெக்ஸ் அப்படின்னாலும் நமக்கு கன்ஃபியூஷன் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து வரும். ஓகே, ஸோ பி வைல்டட் அப்படின்னா டீப்லி கன்ஃபியூஸ்ட் ஆர் பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் வந்து கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பி வைல்டட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஸோ பி வைல்டட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து டீப்லி கன்ஃபியூஸ்ட் ஆர் பெர்ப்ளெக்ஸ்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பர், அபிஷா ஜென் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மடில்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, பி வைல்டட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6th கொஸ்டின். 6th கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? இன் அ சென்டென்ஸ் கிவன் பிலோ டிவைடட் இன்டு 4 பார்ட்ஸ், அவுட் ஆஃப் 4 1 பார்ட் மே ஆர் மே நாட் ஹேவ் அன் எரர், ஃபைண்ட் அவுட் த எரர் பார்ட். ஸோ எரர் பார்ட்டு தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன வரும்? எங்கே எரர் இருக்குது? 6th கொஸ்டினில் நமக்கு எங்கே எரர் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன். டி செல் ஹேஸ் ஆல்சோ கிராஸ்ட். கரெக்டாக இருக்கா? ஸோ இதில் நமக்கு ஏதாவது எரர் இருக்கா? டி செல் ஹேஸ் ஆல்சோ கிராஸ்ட் the century mark in Rajasthan's Sri Ganganagar where freight costs added up வருமா? added up கரெக்டாக இருக்கா? on top of state and central taxes. ஸோ இந்த இடத்துல has அப்படிங்கிறது நமக்கு ப்ரெசன்ட் ஃபார்மில் தானே இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன வரணும்? ப்ரெசன்ட் ஃபார்ம் தானே வரணும். ஸோ added up வந்து வராது, add up அப்படிங்கிறதா வரணும். ஸோ சியில் வந்து நமக்கான எரர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபார் அ பாப்புலேஷன் ஆல்ரெடி, ஹெட்டிங் நல்லா ரீட் பண்ணணும். இன் அ கொஸ்டின் தட் will be a blank in a sentences, you have to find a suitable word for that blank to make a sentence meaningful. ஸோ அந்த இடத்துல நமக்கு எந்த வேர்ட் கரெக்டாக பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் அ பாப்புலேஷன் ஆல்ரெடி ரீலிங் ஃப்ரம் ஜாப் அண்ட் இன்கம் லாஸஸ் அண்ட் ஹையர் மெடிக்கல் காஸ்ட் since the pandemic's onset, the persistently high inflation is dash. ஸோ இது மட்டும் கூட நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ரீட் பண்ணால் கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த லைன் மட்டும் கூட நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். பேண்டமிக் கூட ஆன்செட் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கான மீனிங் என்னன்னு தெரியுமா? ஆன்செட் அப்படின்னா என்னது? ஸ்டார்ட் ஆர் பிகின் அப்படிங்கிறது ஆன்செட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஸோ பேண்டமிக் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் the persistently high inflation is dash. என்ன ஆயிடுச்சு? இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஆர்கியூபிள் ஆயிடுச்சா, அன்டெனபிள் ஆயிடுச்சா, டெஃபென்சிபிள் ஆயிடுச்சா, ரீசனபிள் ஆயிடுச்சா? ஸோ எந்த வேர்ட் நமக்கு கரெக்டாக வரும்? The persistently high inflation is not able to be defended அப்படிங்கிறது வரணும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ நல்லா அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். ஃபார் அ பாப்புலேஷன் ஆல்ரெடி ரீலிங் ஃப்ரம் ஜாப் அண்ட் இன்கம் லாஸஸ் அண்ட் ஹையர் மெடிக்கல் காஸ்ட் சின்ஸ் த பேண்டமிக் ஆன்செட் த பெர்சிஸ்டன்ட்லி ஹை இன்ஃப்ளேஷன் இஸ் அன்டெனபிள். அன்டெனபிள் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து நாட் ஏபிள் டு பி டிஃபெண்டட். ஸோ ஹை இன்ஃப்ளேஷன் அவங்களால என்ன பண்ண முடியல? டிஃபெண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ த பெர்சிஸ்டன்ட்லி ஹை இன்ஃப்ளேஷன் இஸ்
நாட் ஏபிள் டு பி டிஃபெண்டட் அப்படிங்கிற மீனிங் வந்து வரும். ஸோ அன்டெனபிள் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆர்கியூபிள் அப்படிங்கிறது வராது. ஆர்கியூ பண்ணுறது பேஸ் பண்ணி நமக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ டிஃபென்சிபிள் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தெரியுமா? டிஃபென்சிபிள் அப்படின்னா என்னது? டிஃபென்சிபிள் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? ஸோ நமக்கு டிஃபென்சிபிள்னா நத்திங் பட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது டிஃபென்சிபிள் அப்படின்னா. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த இடத்துல த பெர்சிஸ்டன்ட்லி ஹை இன்ஃப்ளேஷன் இஸ் ப்ரொடெக்டபிள் வருமா? வராது தானே. ஸோ நமக்கு வந்து இன்அப்ராப்ரேட்டாக இருக்காம எடுத்தோடனே நம்ம டிஃபென்சிபிள் அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஆர்கியூபிள் அப்படிங்கிறமே கண்டிப்பாக வராது. ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்குது இந்த கொஷினில். ரீசனபிள் அப்படிங்கிறது வருமா? ரீசனபிள் அப்படிங்கிறது நமக்கு ஃபேராக இருக்கிறது, ஓகே சென்சிபிளாக இருக்குது, நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரீசனபிள் அப்படிங்கிறது. இந்த பெர்சிஸ்டன்ட்லி ஹை இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரீசனபிளாக இருக்குது அப்படிங்கிறது வருமா? அந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி ரீலிங் ஃப்ரம் ஜாப், இன்கம் லாஸஸ் அண்ட் ஹையர் மெடிக்கல் காஸ்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவங்க இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதனால? சின்ஸ் த பேண்டமிக்கோடைய பிகினிங்லேருந்து இந்த பெர்சிஸ்டன்ட்லி ஹை இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது, நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியல, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியல, அந்த மீனிங் தான் வரும். ஸோ அன்டெனபிள் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ யார் இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணியிருக்கீங்க? ஸோ அபிஷா ஜென் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ அபிஷா ஜென் வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ நீ இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸில் ஹேஸில் எரர் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. நமக்கு ஹேஸ் வந்து வராது, ஹேஸில் எரர் கிடையாது, நமக்கு சி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. ஆடட் வந்து வராது. ஹேஸ் வந்து நமக்கு ப்ரெசன்ட்னால இங்கே நமக்கு என்ன வரணும்? ஆட் அப்படிங்கிறத வரணும். ஆடட் அப்படிங்கிறது வராது. ஸோ பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு? ஓகே, 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? Which of the following is true according to the given context? எது வந்து கரெக்ட் அப்படிங்கிற கேட்குறாங்களா? Core inflation has crossed the 6% in 31 months and is estimated at 6.6%. இந்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பேசேஜில் போய் 6% எங்கே இருக்குது, 31 மந்த் எங்கே இருக்குது, ஸோ 6.6% எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகே, ஸோ பேசேஜில் இப்போ பார்க்கலாமா அது எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸி தான். 5.1% வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 13% and 6.3% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து போதும் தான். ஸோ பார்க்கலாமா? ஓகே, ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கோர் இன்ஃப்ளேஷன் ஹேஸ் கிராஸ்டு த 6% in 31 months and is estimated at 6.6%. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த இடத்துல 6%, 31 month and 6.6% இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்களேன், 6, 31 and 6.6 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸ்பீடாக. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நமக்கு போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈவன் இஃப் ஒன் were to discount food and fuel prices, core inflation has crossed the 6% mark for the first time in 31 months and is estimated at 6%. இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நமக்கு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? core inflation has crossed the 6% mark for the first time in 31 months and is estimated at 6.6%. ஸோ கரெக்டாக தானே இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்கனாமிஸ்ட் எக்ஸ்பெக்ட் த deflation rate of remain higher than the average 5.1% calculated by the central bank. ஸோ உங்களுக்கு 5.1 அப்படிங்கிறத வந்து நமக்கு பேசேஜில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், டீஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதே நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஸோ 5.1% நமக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 5.1% அப்படிங்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இங்கே இருக்குது நமக்கு 5.1 நம்ம ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மோஸ்ட் எக்கனாமிஸ்ட் எக்ஸ்பெக்ட் இன்ஃப்ளேஷன் டு ரிமைன் ஹையர் தென் த ஆவரேஜ் 5.1% எஸ்டிமேட்டட் பை த சென்ட்ரல் பேங்க் ஃபார் திஸ் இயர். அங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்டிங்ஸ் நமக்கு மாற்றி கொடுத்துருப்பாங்க, நம்ம அது கரெக்டாக நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து நமக்கு டீஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? ஸோ டீஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன இருக்குது? ஆப்ஷன் 2 வந்து நமக்கு ராங்காக இருக்குது. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இன்ஃப்ளேஷன் ஆன் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஹிட்ஸ் 13%, while retail inflation hits 3 months high of 6.3%. ஸோ 13% and 6.3% வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு 13% and 6.3%. ஸோ இந்த இடத்துல இருக்குது நமக்கு.
ஸோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பாயிண்ட் வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல அவங்க கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 13% அண்ட் 6.3% வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஃப்ளேஷன் ஆன் ஹோல்சேல், இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் ஆன் த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸஸ் ரெக்கார்ட் டு ஹாவ் ஹிட் அ 25-year ரெக்கார்ட் ஆஃப் நியர்லி 13%. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹிட் 13%. ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து 3 month hits 3 month high of 6.3%. while retail inflation touched a 6 month high of தான கொடுத்திருக்காங்க. அங்க 3 month high of வந்து கொடுத்திருக்காங்க. இங்க 6 month high of அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு third point நமக்கு ராங்கா தான் இருக்கு. சோ நமக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா third point நமக்கு ராங்கா தான் இருக்கு. சோ நமக்கான ஆன்சர் வந்து only 1 மட்டும் தான் வரும். சோ third நமக்கு வந்து ராங்கா இருக்கு. சோ only 1 மட்டும் தான் வரும். சோ ஆப்ஷன் A தான் வந்து நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? சோ இதுக்கு யாரெல்லாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க? யாரெல்லாம் இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? சூப்பர். தினேஷ் குமார் ஒரு பாயிண்ட் கரெக்டாக நோட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன். ஓகே, 9th கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 9th கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் மீன் பை எல்போ ரூம் அக்கார்டிங் டு த பேசேஜ். ஸோ நமக்கு எல்போ ரூம் அப்படிங்கிறது நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பர்ப்பா தினேஷ், கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்போ ரூம் பற்றி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பேசேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எல்போ ரூம் அப்படிங்கிற வேர்ட் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட், அடிக்வேட் ஸ்பேஸ் ஃபார் ஒர்க் ஆர் ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் பேசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, which of the following is wrong according to the given passage. ஸோ எது வந்து நமக்கு ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்களா? ஸோ நம்ம வந்து பார்க்கலாம், அது ஈஸி தானே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம், 5% எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு 2% எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பர்சன்டேஜ் பேசிஸு, ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்பர் பேசிஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம போய் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, எது வந்து நமக்கு ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிறணும். அவங்க நம்ம கேட்குறாங்க எது ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ எது நமக்கு ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். ஸோ எது ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஓகே, பேசேஜில் பார்க்கலாமா? ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் இன் ஃபுட் ஹிட் அ 6 month high of 5% from 2% in April. ஸோ பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் நம்ம பாருங்கள் 5% அண்ட் 2% அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு பேசேஜில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும் 5% அண்ட் 2% தான் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக இருக்கா? ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் இன் ஃபுட் ஹிட் அ 6 month high of 5% from barely 2% in April. ஸோ பாயிண்ட் 1 கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. ஸோ ராங் எதுன்னு தானே கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து 1 வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ 1 வந்து ராங் அப்படிங்கிற கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எலிமினேட் பண்ணலாமா? ஸோ எது ராங் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 1 வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒன்லி 1 வந்து வராது. ஸோ 1 and 2 வந்து வராது. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஆல் ஆஃப் த எபோவ் அப்படிங்கிறது வராது. இப்போ நீங்கள் 2 மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 2 வந்து நமக்கு ராங்காக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டு, 2 வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. ஸோ இப்போ நீங்கள் 2 மட்டும் செக் பண்ணி பாருங்கள், நமக்கு 3 வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபியூவல் அண்ட் லைட் இன்ஃப்ளேஷன் ஹிட் 1.6% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பேசேஜில் நமக்கு எங்கே 1.6% இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பேசேஜில் நமக்கு எங்கே 1.6% இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஐ திங்க் செகண்ட் பாயிண்ட் நமக்கு ராங் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நமக்கு இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபியூவல் அண்ட் லைட் இன்ஃப்ளேஷன் வந்து 1.6 கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 11.6 வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து 2 வந்து ராங்காக தான் இருக்குது. ஸோ 2 ராங் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்ன ஆப்ஷன் வந்து வரும், ஆப்ஷன் சி தானே வரும். ஸோ 2 வந்து நமக்கு ராங்காக இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், ஆப்ஷன் சி வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் வந்து பாருங்கள். 11th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு கேன் ஆர்பிஐ ஃபெசிலிட்டேட் growth given by government in the passage. ஸோ நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும், ஆர்பிஐ ஃபெசிலிட்டேட் growth அப்படிங்கிறத வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும்.
In the following question, a sentence is divided into 4 parts. The fourth part of the sentence is fixed. So, fourth part வந்து நம்ம fix பண்ணி கொடுத்துட்டாங்க. Okay. Fourth part வந்து நம்ம fix பண்ணி கொடுத்துட்டாங்க. You have to arrange the remaining part of the sentences. So, நம்ம என்ன பண்ணணும்? Remaining வந்து நம்ம வந்து arrange பண்ண போறோம். So, first part வந்து நமக்கு என்ன வரும்னு பாருங்க. One of its most significant sections claims that அப்படிங்கற கரெக்ட்டா வருமா? So, I think R follow பண்ணி P வரும். Claims that a modern society is forward looking and if it is committed to looking ahead to meet newer target. கரெக்ட்டா இருக்குல்ல? So RPQS கரெக்ட்டான ஆன்சரா வந்து வரும். So நமக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு பார்த்தோம் அப்படினா நமக்கு ஆப்ஷன் D ல இருக்கு. So ஆப்ஷன் D தான் வந்து நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். So ஆப்ஷன் D கரெக்ட்டா? சாரி RPQS வந்து நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. So ஆப்ஷன் C தான் கரெக்ட். RPQS வந்து நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. So ஆப்ஷன் C தான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். So இது ஈஸியா தானே இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் ஃபைன் பண்ணியிருக்கீங்க? சூப்பர், தினேஷ்குமார் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர்ப்பா. ஸோ தினேஷ்குமார் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஓகே, 13 பாருங்கள். 13ல் வந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? எஸ் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? கான்ஸ்டண்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது கரெக்டாக வரும்னு பாருங்கள். அண்ட் பிட்டர்னஸ் இன் ஆர்டர் டு மொபைலைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து என்ன வரும்? கண்டிப்பாக ஆர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வராது. ஸோ ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேபி நமக்கு நோ அரேஞ்ச்மெண்ட் கூட வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறணும். புரியுதா? சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நமக்கு வந்து 1 பி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், இல்லை கியூ வந்து நமக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். இட் இஸ் ஈஸி டு இன்ஸ்டிகேட் மெமரிஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக் அட்ராசிட்டிஸ் and bitterness. Historic atrocities and bitterness அப்படிங்கிற கரெக்டாக வரும்ல. ஸோ நவுன் ப்ளஸ் நவுன் கரெக்டாக இருக்கும்ல. அட்ராசிட்டிஸ் அண்ட் bitterness அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும்ல. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. bitterness in order to mobilize. எதை மொபைலைஸ் பண்ணுறாங்க? in order to mobilize sectarian hostilities because the past is full of plunders, killings and injustices. ஸோ நம்ம ஏ ரீட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதுக்கான ஆன்சர் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? சூப்பர், தினேஷ்குமார் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 14th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ 14th கொஸ்டின் வந்து நமக்கு எஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரிமைனிங் சென்டென்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன வரும்? த வெஸ்டர்ன் பவர்ஸ் பிலீவ்டு தட் 14th கொஸ்டின் வந்து பாருங்கள். பிலீவ்டு தட் ஐ திங்க் கியூ தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வரும் மேக்ஸிமம். ஸோ கியூவில் இருக்கிற இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிலீவ்டு தட் தேர் சாங்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ரஷ்யா வுட் டெவாஸ்டேட் இட்ஸ் எக்கனாமி. பி ஃபாலோ பண்ணி ஆர் வருமா, இல்லை ஆர் ஃபாலோ பண்ணி பி வருமா? ஐ திங்க் பிக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஆர் வரும். கரெக்டாக பாருங்களேன். தேர் சாங்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ரஷ்யா வுட் டெவாஸ்டேட் இட்ஸ் எக்கனாமி மேக்கிங் இட் பாசிபிள் ஃபார் இட் டு பர்சியூ த வார். ஸோ பி ஃபாலோ பண்ணி தான் கியூ ஆர் வரும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ 14 வந்து நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ 15 பாருங்கள். 15 வந்து நமக்கு எஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க? கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்களேன். ஃபிஸ்கல் மெஷர்ஸ் ஃபார் என்ஹான்சிங் டிமாண்ட் கேன் சக்சீட் ஒன்லி இஃப் ஸ்டேட் ஸ்பெண்டிங். நமக்கு இஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இஸ்ஸுங்கிற வேர்பை ஃபாலோ பண்ணி இஸ் ஃபைனான்ஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும்ல. ஸோ நம்ம ஐ திங்க் கியூக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர் பி வந்து வரும். கியூக்கு அப்புறம் பி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஆர் வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நமக்கு எஸ் வரும். ஸோ ஆர்கியூபிஎஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆர்கியூபிஎஸ் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சூப்பர், தினேஷ்குமார் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 16th கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஹெட்டிங் நல்லா ரீட் பண்ணணும். ஹெட்டிங் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? The following sentences have words highlighted in each sentences. One of these might either be misspelled or inappropriate in the context. You must choose the same as your answer. ஸோ நமக்கு வந்து எது மிஸ்பெல்ட் ஆர் இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஸ்பெல்லிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நமக்கு எது இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஸ்பெல்லிங் செக் பண்ணிடுங்க. ஸோ 16th வந்து நமக்கு ரெஜிம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ரெஜிம், அன்லிஸ்ட், ரெப்ரிசல்ஸ் அண்ட் அன்ஆர்ம்டு. இதோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா?
ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் நமக்கு ரெஜீம் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு அன்லிஸ்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா, அன்லிஸ்ட் வந்து கிடையாது, அன்லீஸ்ட் அப்படிங்கிறது வரணும். இந்த வேர்டே நமக்கு வந்து கிடையாது. ஓகே, அன்லீஸ்ட், அன்லீஸ்ட் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ 17 பாருங்கள், 17ல் ஸ்பெல்லிங் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் பாருங்களேன். ஸோ ஆர்டினரி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. ஹால்மார்க் நமக்கு டபுள் எல் வந்து வரணும். ஹால்மார்க்குக்கு நமக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் எல் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ராங்காக இருக்குது. நமக்கு டபுள் எல் வந்து வரணும். ஸோ ஹால்மார்க் அப்படிங்கிறதோட ஸ்பெல்லிங் வந்து நமக்கு ராங்காக இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டபுள் எல் வந்து வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 18 பாருங்கள். ஐரானிக்கலி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, ஐரானிக்கலி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அண்டர் கோயிங் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. இன்ஃபெக்ஷியஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, இன்ஃபெக்ஷியஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இன்ஃபெக்ஷியஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸ்ப்ரெட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, த லாஸ்ட் நேஷன் அண்டர் கோயிங் மாஸ் அப்படிங்கிறது இருக்கா, மாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு நவுன் வந்து வரணும். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் அப்படிங்கிறது நமக்கு பிளேஸ் ஆகாது, இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பிளேஸ் ஆகணும். ஸோ டி தான் நமக்கு ராங்காக இருக்குது. இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற நவுன் தான் நமக்கு பிளேஸ் ஆகணும். இன்ஃபெக்ஷியஸ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வந்து நமக்கு வந்து வராது. ஓகே, மாஸ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவை ஃபாலோ பண்ணி நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிற நவுன் பிளேஸ் ஆகணும். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் வந்து வராது, இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரணும். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு எரர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், 19th கொஸ்டின். 19th கொஸ்டின் வந்து பாருங்கள், எஃபோர்ட்ஸோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. எஃபோர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ எஃபோர்ட்ஸோட ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்குது. ப்ராப்ளம்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. பாசிட்டிவ்லி கரெக்டாக இருக்குது. இம்பேக்டிங் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. The efforts of these Millennium Fellows to solve problems locally are positively impacting the lives of more than 1.5 million people. So எல்லாமே கரெக்டாக இருக்குது, all are correct. Positively impacting the lives of more than 1.5 million people. So all are correct. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 20 நமக்கு மேட்சோ காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம கிராமட்டிக்கலாகவும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஆப்ஷன் வைஸ் நம்ம வந்து போயிடலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏ கூட ஏ கனெக்ட் ஆகுமான்னு பாருங்கள். ஏ கூட வந்து ஏ கனெக்ட் ஆகுமா, பி கனெக்ட் ஆகுமா, சி கனெக்ட் ஆகுமான்னு பார்த்தாலே நமக்கு போதும். புரியுதா. ஸோ இந்த ஏ கூட நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட்டே ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏ கூட நம்ம 3 ஸ்டேட்மெண்ட்டே கனெக்ட் பண்ணி பார்த்து எது வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர் தினேஷ், சூப்பர்ப்பா. ஓகே, இங்கே வந்து பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, இங்கே பாருங்கள், the use of RTA by every citizen should be done whenever in need, otherwise our right to speech will go in vain. So the use of RTA by every citizen should be done whenever in need, otherwise our right to speech அப்படிங்கிறதுக்கும் நெக்ஸ்ட் ஆர்டிஐக்கும் நமக்கு ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கான்செப்ட் வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ரிலேட் ஆகணும். ஓகே, ஸோ பியில் பாருங்கள், the moment when this world realizes the importance of natural resources, otherwise our right to speech will go in vain. ஸோ நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸோட இம்பார்ட்டண்ட்டை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்பீச் நம்மளுடைய ரைட் டு ஸ்பீச் வந்து நமக்கு இல்லாமல் ஆயிரும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அது கரெக்டாக ரிலேட்டட் ஆகுதான்னு பாருங்கள். The weightage of marks in real life is nothing less than the mark on piece of paper, otherwise our right to speech is go in vain. ஸோ ரைட் டு ஸ்பீச்சுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ரைட் டு ஸ்பீச்சுக்கும் இதுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள்.
ஸோ நமக்கு ஆர்டிஐ அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த இடத்துல ரைட் டு ஸ்பீச்சுக்கும் நமக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. புரியுதா? ஆர்டிஐ அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த எபோ அப்படிங்கிறது தான் வரும். 3 ஸ்டேட்மெண்ட்மே நமக்கு வந்து என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏல கொடுத்துருக்க ஒரு கான்செப்ட் கூட கனெக்ட் ஆகலை. ஸோ ஆப்ஷன் இ தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நமக்கு ரீட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கான்செப்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 21 வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ 21ல் ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்க்குறோம். ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நம்ம ஏ கூட ஏ வருமா இல்லை ஏ கூட சி வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், நமக்கு ஏ கூட வந்து நமக்கு ஏ வருமா இல்லை ஏ கூட வந்து நமக்கு சி வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, the use of nuclear weapon by any country is prohibited in addition to the response of their better relations. கரெக்டாக வருமா? in addition to the response of their better relations unless there is a threat to country security from all directions. இது கரெக்டாக வருமா? இது கரெக்டாக வரும். ஏ கூட நமக்கு ஏ கரெக்டாக இருக்குமா இல்லை வந்து சி கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள். ஸோ ரீட் பண்ணி பாருங்களேன். இந்த யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் பை எனி கண்ட்ரி இஸ் ப்ரொஹிபிட்டட். தடை பண்ணியிருக்காங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து நமக்கு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து வரணும். ஸோ எது வரும், இன் அடிஷன் டு த ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி பெட்டர் ரிலேஷன்ஸ் அன்லெஸ் தேர் இஸ் அ த்ரெட் டு கண்ட்ரி செக்யூரிட்டி ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ நமக்கு ஏ அண்ட் சி நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 22 பாருங்கள். 22ல் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 22 பார்க்கலாமா. ஸோ 22ல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏ கூட நமக்கு ஏஆர் பி வருதான்னு பாருங்கள். ஸோ நமக்கு ஏ கூட எதுவுமே கனெக்ட் ஆகலைன்னா நம்ம 2 ஆப்ஷன்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஏ கூட நமக்கு ஏஆர் பி வருதான்னு பாருங்கள். ஸோ ஏ நம்ம கொடுத்துருக்காங்க, எ பர்சன் வித் நோ ஒர்க் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏ கூட ஏ வருமா இல்லை பி வருமானு பாருங்கள். எட் நோ ஒன் கேன் பி சீன் கரெக்டாக இருக்கா நமக்கு. எ பர்சன் வித் நோ ஒர்க் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் எதை அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு ஏல வந்து கிடையாது. எ பர்சன் வித் நோ ஒர்க் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் த ரியல் பெயின் ஆஃப் நாட் பீயிங் அ நார்மல் ஒன் லைஸ் வித்தின் ஹிம்செல்ஃப். ஐ திங்க் நமக்கு ரெண்டோட கான்செப்டுமே கரெக்டாக இல்லை. ஸோ நமக்கு வந்து என்ன வராது, ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் பியும் வராது. கான்செப்ட் கரெக்டாக கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ரீட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும், பட் கரெக்டாக வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு சி அண்ட் பி கரெக்டாக வருதான்னு பாருங்கள். சி கூட பி வருதான்னு பாருங்கள். The person with disabilities is said to be special person or God's own child. Okay, so next இது கூட நமக்கு but the real pain of not being a normal one lies within himself. இது ஒரு கான்செப்ட் கரெக்டாக கனெக்ட் ஆகுது இல்லை. ஸோ டிசபிலிட்டிஸ் பர்சன் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து காடோடைய ஓன் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட உண்மையான வழி வந்து ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்குல்ல, சி கரெக்டாக தானே வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய பெயின் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கரெக்டாக தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 23 வந்து பாருங்களேன். 23 வந்து பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே பார்க்கலாமா. which of the following phrases can replace a phrase in bold so as to make the statement correct grammatically and contextually. If the statement does not need any correction, that mark option E as your answer. So 23ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி ஹாஸ் டிசைடட் டு இம்ப்ளிமெண்ட் கரெக்டாக இருக்கா, டிசைடட் டு இம்ப்ளிமெண்ட் கரெக்டாக இருக்குல்ல. ஸோ a two-tiered structure for benchmarking mutual funds. எது நமக்கு மிஸ்டேக் இருக்கா, இந்த மிஸ்டேக் இல்லை. ஸோ ஐ திங்க் அதவே எந்த ஆப்ஷனும் இதில் இருக்குல்ல, சியிலே அதே கொடுத்துருக்காங்களோ. ஓகே, இம்ப்ளிமெண்ட் அ two-tiered structure, a two-tiered structure for benchmarking implementation. ஓகே, டு இம்ப்ளிமெண்ட் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். டிசைடட் டு இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வருமானு பாருங்கள். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாருங்கிற ப்ரிப்போஷனை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு நவுன் வருது அப்படின்னா, வேர்ப் வருது அப்படின்னா அது நமக்கு எப்படி இருக்கணும், V1 ING ஃபார்மில் வந்து இருக்கணும். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள்,
இம்ப்ளிமெண்டேஷன் வராது. ஸோ நமக்கு பி எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், டூ இம்ப்ளிமெண்ட் வருமா இல்லை வெறும் இம்ப்ளிமெண்ட் மட்டும் வருமானு பாருங்கள். டூ இம்ப்ளிமெண்ட்டே கரெக்டாக தானே. ஸோ ஆப்ஷன் ஏ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டூ இம்ப்ளிமெண்ட் டூ டைட் ஸ்ட்ரக்சர் ஃபார் பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது வராது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ங்கிற ரிப்போர்ஷனை ஃபாலோ பண்ணி நவுன் V1INGS அட்ஜெக்டிவாக வந்து வந்திருக்கு. ஸோ இதுவும் நமக்கு வேர்பு தானே. ஸோ நமக்கு வந்து என்ன வரணும், ஃபார்ங்கிற ஃபாலோ பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு வேர்ப் வருது அப்படின்னா நமக்கு V1ING ஃபார்மில் வந்து வரும். ஸோ டியுமே நமக்கு வந்து வராது. புரியுதா? ஸோ டூ இம்ப்ளிமெண்ட் a two-tiered structure for benchmarking. So I think option C-யும் no rearrange மட்டும் சேமாக இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே போத் ஆப்ஷன் C and E வந்து வரும். புரியுதா? ஓகே, ஸோ போத் ஆப்ஷன் C and E. போல்டாக இருக்கிறதே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. டு இம்ப்ளிமெண்ட் டூ டைட் ஸ்ட்ரக்சர் ஃபார் பெஞ்ச் மார்க்கிங் அப்படிங்கிறதே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. சூப்பர்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஸோ தினேஷ்குமார் அண்ட் ஷாலு கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், the IPO of Nykaa, an e-commerce company that sells beauty products and fashion accessories, could be the more high-valued public offering in the startup space so far after Zomato. கரெக்டாக இருக்கா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நமக்கு வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன வராது, மோர் அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து நமக்கு வந்து வராது. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு தேங்கிற ஆர்டிக்கிள் வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேங்கிற ஆர்டிக்கிளை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் நமக்கு வந்து வரும். ஸோ மோர் அப்படிங்கிறது வராது, மோர் அப்படிங்கிறது வராது, மச் அப்படிங்கிறது வராது. மோஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் கரெக்டாக இருக்கும். த மோஸ்ட் ஹை வேல்யூட் பப்ளிக் ஆஃபரிங் கரெக்டாக வருமா? த மோஸ்ட் ஹைலி வேல்யூட் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ நமக்கு வேல்யூட் அப்படிங்கிற வேர்புக்கான ஹைலி அப்படிங்கிற அட்வர்ப் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ ஹைலி வேல்யூட் பப்ளிக் ஆஃபரிங் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அந்த இடத்துல நமக்கு தேங்கிற ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு கம்பேரிசன் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு மோர் அப்படிங்கிறது வராது. நெக்ஸ்ட் நமக்கு தேங்கிற ஆர்டிக்கிள் ஃபாலோ பண்ணி நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து வராது. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து நம்ம டேரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட்டும் வராது. இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு ஹை வருமா ஹைலி வருமானு பார்த்தா ஹைலி தான் வரும். வேல்யூட் அப்படிங்கிற வேர்புக்கான ஹைலி அப்படிங்கிற அட்வர்ப் தான் நம்ம கரெக்டாக வரும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சூப்பர். சிவா, சந்தோஷ் அண்ட் ஷாலு கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர், ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 25 பாருங்களேன். 25 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இட் ஹாஸ் பீன் மோர். பார்த்தீங்களா, மோர் அப்படிங்கிறது நமக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி. இதுக்கு ப்ரெசிடிங்கில் நமக்கு என்ன வரல, தேங்கிற ஆர்டிக்கிள் வந்து நமக்கு வரல. சூப்பர்லேட்டிவ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தேங்கிற ஆர்டிக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இட் ஹாஸ் பீன் மோர் தென் 3 months. மோர் தென் 3 monthஸா, அண்டர் 3 monthஸா, ஓவர் 3 monthஸா, என்ன வரணும்? 25 பாருங்கள். ஓகே, நம்ம சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இட் ஹாஸ் பீன் மோர் தெனா இல்லை ஓவர் தெனா? அண்டர் 3 months வந்து வராது. ஓவர் வரலாம், இல்லை மோர் அப்படிங்கிறது வரலாம். ஓகே, ஸோ ஓவர் வருமா மோர் வருமா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ மோர் தென் 3 months since Anjum Modgil took aim at the Osaka shooting range in Tokyo and presumably combusted under the pressure of Olympics. ஸோ இந்த இடத்துல சின்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஸோ நமக்கு வந்து என்ன வரணும், ஓவர் 3 months அப்படிங்கிறதான கரெக்டாக இருக்கும். ஓவர் 3 months அப்படிங்கிறதான கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவர் 3 months சின்ஸ் அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். ஃபார் அப்படிங்கிறது வராது. ஸோ ஃபாருங்கிற ப்ரிப்போஷனை ஃபாலோ பண்ணி நமக்கு வேர்ப் வந்துச்சு அப்படின்னா V1ING வந்து வரணும். ஸோ இதை செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வராது, டி வந்து வராது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வராது, மோர் தேன் 3 months அப்படிங்கிறது வராது, ஓவர் 3 months அப்படிங்கிறதா வரும். ஸோ ஆப்ஷன் ஈயும் நமக்கு வந்து ராங் தான். ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு ஆப்ஷனில் நமக்கு எது வரும்னு பாருங்கள், டேக் எய்மா இல்லை டுக் எய்மா? டேக், டுக், டேக்கன். ஸோ டேக்குங்கிறது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், டுக்குங்கிறது நமக்கு பாஸ்ட் டென்ஸ். ஸோ நமக்கு எது பிளேஸ் ஆகணும், இந்த இடத்துல நமக்கு ஹேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன வரணும், டேக் தானே வரும். சாரி, இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு பாஸ்ட் ஃபார்மில் இருக்கான்னு பாருங்களேன். இட் ஹாஸ் பீன் மோர் தென், இட் ஹாஸ் பீன் ஓவர் 3 months since நமக்கு பாஸ்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சின்ஸ் அஞ்சும் மவுண்டில் டுக்
took aim at the Osaka shooting range in Tokyo and presumably combusted under the pressure of Olympics. ஸோ combusted அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ has been அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா பிஓவை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும் V3 தானே வரணும். நல்லா பாருங்கள் பீன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா பிஓவை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து என்ன வரணும் V3 வந்து வரணும். டுக் டேக் டேக்கன். ஸோ இதை பேஸ் பண்ணி வரலையா ஓவர் 3 months. சரி ஓகே ஹேஸ் பீன் அப்படிங்கிறது மட்டும் இருக்கட்டும். ஸோ இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஹேஸ் பீன் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ நமக்கு டேக் வருமா டுக் வருமானு பார்த்தா டுக் அப்படிங்கிறதா வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அகெயின் அந்த கொஷின் சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு சின்ஸ் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து நமக்கு பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இட் ஹாஸ் பீன் மோர் தென் 3 months அப்படிங்கிறது வருமா இல்லை ஓவர் 3 months அப்படிங்கிறது வருமானு பார்த்தா ஓவர் 3 months இருக்கும். ஸோ சின்ஸ் அஞ்சு மவுண்டில் டுக் எய்மா இல்லை டேக் எய்மா அப்படின்னு பார்த்தா நமக்கு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்டில் இருக்கா ப்ரெசென்ட்டில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டேக் டுக் டேக்கன் அப்படிங்கிறது வரும். ஸோ நமக்கு கம்பஸ்டட் அப்படிங்கிறது பாஸ்ட்டில் தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன ப்ளேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டுக் அப்படிங்கிற வேர்ப் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். புரியுதா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ மோர் தென் 3 months அப்படின்னா என்னது 3 monthsக்கு மேலே அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நமக்கு ஓவர் 3 months அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு இல்லைனா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஓவர் அப்படிங்கிறதுல சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு சின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு ஓவர் 3 months அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல ஓவர் அப்படிங்கிறது நமக்கு ஃபினிஷிங் அப்படிங்கிறதுல வராதுல்ல. அபோவ் அந்த மீனிங் வந்து ஒரு ஓவர் அப்படின்னா ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ 26 பாருங்களேன். 26 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கன்சியூமர்ஸ் ஆர் லைக்லி. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். கன்சியூமர்ஸ் ஆர் லைக்லி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஆர் லைக்லி டு பே ஹையர் கம்பேரிட்டிவ் டிகிரி கரெக்டாக இருக்கா? ஹையர் ஃபார் தேயர் கப் ஆஃப் டீ இந்த இடத்துல பாருங்கள் ஃபார் தேர் அவங்களுடைய கப் ஆஃப் டீ ஆஸ் டீ ப்ரைஸஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன். கரெக்டாக இருக்குல்ல? டீ ப்ரைஸஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் ஃபிம் கரெக்டாக இருக்குல்ல? ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 27 பார்க்கலாமா? ஸோ 27 வந்து நமக்கு ஹெட்டிங் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். The questions given below carry sentences in which a blank has been given. These sentences are followed by words, one of which would fill in the blanks to complete a meaningful sentences. Choose the most appropriate word for each blank. So your answer. ஸோ நமக்கு எந்த வேர்ட் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? A total of 438 dash passengers were airlifted by the Indian Air Force. என்ன வரணும்? dash passengers. நமக்கு என்ன passengers? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் ஆஃப் 438 டேஷ் பேசஞ்சர்ஸ். ஸ்ட்ராண்டட் பேசஞ்சர்ஸா, எஸ்ட்ரேஞ்சர் பேசஞ்சர்ஸா, பெசிஃபிஸ்ட் வருமா இல்லை ஸ்டாய்க் அப்படிங்கிறது வருமா? ஸோ நமக்கு இந்த 4 வேர்ட்ஸில் நமக்கு எந்த வேர்ட் ப்ளேஸ் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மீனிங் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வேர்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ராண்டட் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ ஸ்ட்ராண்டட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ மீனிங் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டலாக 438 dash passengers were airlifted by Air India Company between the twin Union Territories of Jammu and Kashmir and Ladakh. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு ஏர்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யார் அவங்க ஏர்லிஃப்ட் பண்ணுவாங்க? ஸோ யார் வந்து நமக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு தான் நமக்கு ஏர்லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.
ஸ்ட்ராண்டட் அப்படின்னா என்னதுன்னா ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, கைவிட்ட நிலைமையில் இருப்பாங்கல்ல, ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, வித்தவுட் ஹெல்ப் ஆர் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ வித்தவுட் ரிசோர்ஸஸ், எந்த ரிசோர்ஸுமே இல்லாமல் இருக்கிறவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியில் இருக்காங்க. ஸோ அந்த மீனிங் எல்லாமே நமக்கு வந்து வரும். ஓகே, அபண்டன் ஸ்டேட்டில் இருக்காங்க, ஃபர்ஷேக்கன் ஸ்டேட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பேசஞ்சர்ஸ் ஏர் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ யார் ஏர் லிஃப்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து பேசஞ்சர்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் வரதுனால நம்ம வந்து என்ன கரெக்டாக ப்ளேஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ 28 வந்து பாருங்களேன், 28 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, an Air India Express flight cabin crew has been arrested by the custom dash for allegedly smuggling over 1.4 kg gold through Cochin International Airport. Smuggling அப்படின்னா கடத்துறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்மக்லிங் ஓவர் 1.4 kg. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வேர்ட் பிளேஸ் ஆகணும், த கஸ்டம் டாக்ஸஸா, ரெஜிமா, ஸ்லூத்ஸா, இல்லை பார்பர்ஸா? ஸோ எந்த வேர்ட் வரணும்னு பாருங்கள் 28க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டாக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்ஸஸ் அப்படின்னா அதுக்கான மீனிங் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெஜிம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஸோ ரெஜிம்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஆட்சி அப்படின்னு அர்த்தம். ஒரு கவர்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெஜிம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கவர்மெண்ட் இல்லைனா அத்தாரிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரெஜிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லூத்ஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்கா? ஸோ ஸ்லூத் அப்படிங்கிறது நவுன் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நவுன் வந்து நமக்கு வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ ஸ்லூத் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் இருப்பாங்கல்ல, ஸோ நமக்கு வந்து ப்ரைவேட்டாக நமக்கு சீக்ரெட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லூத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் கேபின் க்ரூ ஹேஸ் பீன் அரெஸ்டட் பை த கஸ்டம். யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? டாக்ஸஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஸோ அவங்கள வந்து யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கா? சில டாக்ஸஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை வந்து அவங்கள கவர்மெண்ட் ஆர் அத்தாரிட்டிஸ் வந்து டாக்ஸஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ டாக்ஸஸ் வந்து வராது. ஓகே, மேபி நமக்கு ரெஜிமார் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரலாம். ஸோ ஸ்லூத்ஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸ்லூத் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ப்ரைவேட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லூத்ஸ் அப்படிங்கிறதுல வரும். ஸோ இது மேபி வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்பரஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. பார்பரஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? பார்பரஸ் மீனிங் என்ன? பார்பரஸ் அப்படின்னா என்ன? ஸோ பார்பரஸ் அப்படின்னா என்னப்பா? ஸோ லைவ் பார்க்குறவங்க ஆன்சர் பண்ணுறீங்களா? ஸோ ரொம்ப வைல்டாக இருக்கிறவங்க தான் வந்து பார்பரஸ். ஸோ யார் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குரூப்பை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்பரஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஸோ பார்பரஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஸோ அன்சிவிலைஸ்டாக இருக்கிறவங்கள தான் நம்ம பார்பரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்சிவிலைஸ்டாக இருக்கிறவங்க, ரொம்ப வைல்டாக இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், பார்பரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நமக்கு டி வந்து வராது. ஸோ கவர்மெண்ட்னால அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா, இல்லை வந்து ப்ரைவேட் டிடெக்டார்னால நமக்கு வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா? ஸோ நமக்கு ப்ரைவேட் டிடெக்டார் அப்படிங்கிறதா வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபார் அலெஜ்லி ஸ்மக்லிங் ஓவர். ஸோ அவங்க வந்து கடத்திருக்காங்க. எதை கடத்திருக்காங்க? 1.4 kg கோல்டு வந்து கடத்திருக்காங்க. எது வழியாக கடத்திருக்காங்க? கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழியாக. ஸோ இந்த இடத்துல பை த கஸ்டம் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வராது. ஸோ த கஸ்டம் ஸ்லூத்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ அவங்க கவர்மெண்ட்னால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா, இல்லை வந்து ப்ரைவேட் டிடெக்டார்னால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற மீனிங் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரைவேட் டிடெக்டார்னால அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் 29 வந்து பாருங்கள். The center has selected Varga and Dolovira in Gujarat to develop them as dash tourist destination. Dash protestic tourist destination, proclitic tourist destination, பொலிட்டிக்கலா இல்லை ஹாலிஸ்டிக்கா? நமக்கு என்ன வரும் 29ல்? ஸோ நமக்கு ஹாலிஸ்டிக் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? ஸோ நம்ம அடிக்கடி இதில் கேட்ட வேர்ட்னா நமக்கு பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹாலிஸ்டிக் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன? ஹாலிஸ்டிக் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நம்ம சொல்கிறதா நமக்கு ஹாலிஸ்டிக் அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒரு பார்ட் மட்டும் சொல்லாமல் நம்ம வந்து மொத்தமாக சொல்கிறதா வந்து நமக்கு ஹாலிஸ்டிக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஹாலிஸ்டிக் அப்படிங்கிறது கரெக்டாக வருமானு பாருங்கள். ஹாலிஸ்டிக் அப்படிங்கிறது கரெக்டாக வருமா? The center has selected Varga and Dolovira in Gujarat to develop them as holistic tourist destination அப்படிங்கிறா கரெக்டாக இருக்கும். பொலிட்டிக்கல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் வருமா?
வராது. ஸோ ஆப்ஷன் சி வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வேர்ட்ஸ் வந்து பாருங்களேன், நமக்கு வந்து ப்ரொட்டிஸ்டிக் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்களா? ப்ரொட்டிஸ்டிக் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரொட்டெஸ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நமக்கு வேறு ஒரு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி வரும். ஸோ கண்டிப்பாக நமக்கு ப்ரொட்டிஸ்டிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. சரி, ஓகே, நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் டேரெக்டாக. ப்ரொட்டிஸ்டிக் அப்படிங்கிறது நமக்கு பயாலஜியில் பேஸ் பண்ணி நமக்கு வந்து வரக்கூடியது, பாக்டீரியா பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஸோ அதை நம்ம ப்ரொட்டிஸ்டிக் அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொக்லிட்டிக் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ ப்ரொக்லிட்டிக் அப்படிங்கிறதுமே நமக்கு இது ரிலேட்டடாக வந்து வராது. ஓகேவா? ஓகே ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரொக்லிட்டிக் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து ஒருத்தர் டினோட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ டினோட் பண்ணுறது வந்து வராது. ஸோ நமக்கு வந்து ஹோலாக பண்ண போகிறாங்க. ஸோ ஹாலிஸ்டிக் அப்படிங்கிறதா வரும். ஹாலிஸ்டிக் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு இது பண்ணுறது, ஒரு பார்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு இது பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கரெக்டாக வரும், ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் 30 பாருங்களேன். 30 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டேசஸ் கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஃபெல்லோ இந்தியன்ஸ் ஆன் த ஒகேஷன் ஆஃப் ஹோலி. ஸோ என்ன வரும், ஸ்ட்ராங்கிள்டு வருமா, கேரிகட்டுரைஸ்ட் வருமா, எக்ஸ்டெண்டட் வருமா, மிமிக்டு அப்படிங்கிறது வருமா? மிமிக்டு ஹிஸ் கிரீட்டிங்ஸ் வருமா? மிமிக் பண்ணாங்க அப்படிங்கிற கரெக்டாக இருக்குமா? ஸ்ட்ராங்கிள்டு கரெக்டாக வருமா? ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு பாருங்கள். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார், கிரீட்டிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணார். ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன வரும், எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஆன் த ஒகேஷன் ஆஃப் ஹோலி. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ராங்கிள்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஸ்ட்ராங்கிள்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டு, கில் பண்ணுறது அந்த மீனிங் வந்து வரும். ஸ்ட்ராங்கிள்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நெகட்டிவ் வேர்டு, ஸோ கில் பண்ணுறது வரும். ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வந்து வராது தானே. ஸோ ஸ்ட்ராங்கிள்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரிகட்டுரைஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்களா? கேரிகட்டுரைஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு வருமா? ஸோ கேரிகட்டுரைஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை நம்ம மார்க் பண்ணுறது. ஸோ அதுவுமே நமக்கு வந்து வராது. மிமிக் பண்ணுறது நமக்கு மீனிங் தெரியும். ஸோ எதுவுமே நமக்கு வந்து வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி கிளாஸஸ் வந்து 7:30க்கு இருக்கும், கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.